தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் தேக்கத்தில் நிற்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல பேர் வந்து அழுகிறதுலாம் உங்களுக்கு கேட்கும் அந்த குரல்லாம். பட் ஆனால் இந்த படங்கள் ரீரிலீஸ் வரும்பொழுது தேட்டர்கள் ஃபுல்லாகிடுது. அப்படி இருக்கும்போது எங்கள் படம்லாம் வரமாட்டுது, ஏன் இதை நீங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டீங்க நிறைய பேர் குரல் கொடுக்குறாங்க. அதாவது என்னன்னா சார், எதுவுமே வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு விஷயங்கள் நடக்கும். அந்த காலகட்டத்தில் நம்மளை வின் பண்ணிக்கிற மாதிரி விஷயங்களை நம்மளே செஞ்சு உடச்சி வந்தால் தான் உண்டு. இங்கே பாரதிராஜா சாருக்கும் மகேந்திரன் சாருக்கும் மணிரத்னம் சாருக்கும் சங்கர் சாருக்கும் எல்லாருக்குமே யாருமே வந்து ரெட் கார்பெட் போட்டு கூட்டு வரல. எஸ் ஜே சூர்யாவுக்கும் செல்வராகவனுக்கும் யாருக்குமே ரெட் கார்பெட் போட்டு வாங்கடா படம் எடுங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரல. நம்மளே உடச்சி வந்து அந்த இடத்துல தனக்கு ஒரு இடத்த பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். சில நேரம் நம்மளுக்கே இடம் இல்லாமல் போயிருக்கு. இதே எஸ் ஜே சூர்யா 2008 2015 வரைக்கும் எங்கே இருந்தானே தெரியாமல் போயிடுச்சு. அப்படி ஒரு காலகட்டத்தை நானும் சந்திக்க வேண்டி வந்தது. ஒரு 7.5 சுற்றுற மாதிரி சுற்றிடுச்சு. அதுக்கு ஒன்றும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி அப்போ சினிமா என்பது என்றைக்குமே நல்லா இருக்கும். அந்த நல்லா இருக்கிற சினிமாவில் நாம் இருக்கோமான்னு பார்த்துக்கணும், அவ்வளோதான். இன்னைக்கு வந்து